இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி எக் மலாய் கறி. இதுக்கு ஃபஸ்ட்டு 4 முட்டையை நல்லா வேக வச்சுட்டு ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வெங்காயம், மிளகாய், கொத்தமல்லி 3ஐயும் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ண போகிறோம். 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரெண்டு மிளகாயை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரெண்டு கை வரமாய் கொத்தமல்லியை எடுத்து சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சுக்க பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது இந்த பேஸ்ட்டோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 7 to 10 minutes லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும். 10 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் அதில் சேர்த்துக்கிறேன். இது 250 ml இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. நான் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை அதில் சேர்த்துக்கிறேன். பேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 minutes குக் ஆகணும். இந்த முட்டையை திருப்பி போட்டு 2 to 3 minutes குக் ஆனதும் இந்த மாதிரி கெட்டியாகும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடணும். இந்த எக் மலாய் கறி சப்பாத்திக்கு அருமையான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.